ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் அண்ணாமலையார் திருக்கோயிலில் அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 3 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். வெளியூர் வெளிமாநில பக்தர்கள் கோவிலுக்குள் குவிந்ததால் கூட்டம் அலைமோதி வருகிறது. உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய அண்ணாமலையார் திருக்கோயிலில் வார விடுமுறை தினம் என்பதால் அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அண்ணாமலையார் கோவிலில் இன்று காலை 4:30 மணிக்கு ஆகம விதிப்படி கோவில் நடை திறக்கப்பட்டு உண்ணாமுலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையாருக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிழக்கு திசையில் அமைந்துள்ள ராஜகோபுரம் வழியாக நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமுலை அம்மனை தரிசனம் செய்துவிட்டு பின்னர் திருமஞ்சன கோபுரம் வழியாக வெளியேறி செல்கின்றனர். விடுமுறை தினம் என்பதால் திருக்கோவிலில் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் 3 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். வழக்கமாக அண்ணாமலையார் திருக்கோவிலில் வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு மட்டுமில்லாமல் விடுமுறை தினங்களில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் அதிக அளவில் வருகை புரிந்து வரும் நிலையில் தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, புதுச்சேரி போன்ற வெளி மாநிலத்திலிருந்தும் பக்தர்கள் அண்ணாமலையார் கோவிலுக்கு அதிக அளவு வருகை புரிந்ததால் கூட்டம் அதிகரித்துள்ளது. தொடர்ந்து தரிசனம் மேற்கொள்ளும் அவர்கள் 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொள்கின்றனர். 3 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு திருக்கோவில் சார்பாக பல்வேறு இடங்களில் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது.